Hi friends, welcome to Kavi Stitchings. Today day 56, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த காட்டன் சாரீ தான். இந்த காட்டன் சாரீ பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சில்வர் பேட் வந்திருக்கும். இது அப்பர் பார்டர், இது வந்து லோயர் பார்டர். அப்பர் பார்டர் கொஞ்சம் மினிமம் சைஸ்லையும், லோயர் பார்டர் கொஞ்சம் ப்ராட் சைஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன ஒயிட் புட்டாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது காட்டன் சாரீ தான். இந்த கலர் எனக்கு பிடிச்சிது. இந்த பேபி பிங்க் கலர் ப்ளஸ் சில்வர் கலர் ரெண்டுமே கலந்து அந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. எனக்கு காட்டன் சாரீ இது கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனால இது நான் எடுத்தேன். முந்தி பார்த்திங்க அப்படின்னாக்கா நார்மலான இந்த காட்டன் சாரியில் என்ன டிசைன் கொடுத்துருப்பாங்களோ அது மாதிரியான டிசைன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளவுஸில் டிசைன் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த டிசைன் தான் நான் பண்ணியிருக்கிறேன். இது என்ன டிசைன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளவர் டிசைன்னா ரங்கோலி மாதிரி இருக்கும். பட் அந்த ரங்கோலியை நான் வந்து கிளாத்தில் போட்டிருக்கிறேன். தெரியுதுங்களா? ஸ்வஸ்திக் மாடலில் ஒரு ஃப்ளவர் வந்து கிளாத்தில் இருக்கும் பாருங்கள். உள்ள இந்த சாரீ கலருக்கு அந்த கிளாத்தும் அதுக்கு பைப்பிங் வந்து சாரியோடைய பிங்க் கலர் கொடுத்துருக்குறேன். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிங்க் கலர் கொடுத்துட்டு அந்த க்ரே கலரில் பைப்பிங் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இது வந்து ஒன் சைடில் வந்து இந்த வெறும்னே பெட்டல்ஸ் மட்டும் கொடுத்து நடுவில் வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்குறோம். பட் இது வேணால் சாதாரண வேலை கிடையாது. இது கொஞ்சம் வேலை தான். வேலைன்னா அவ்வளோ வேலை இழுக்கும். இது கையிலையுமே வந்து அதே இது தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கையிலையுமே அதே டிசைன் தான். பார்க்க ரங்கோலி டிசைன் மாதிரி இருக்கும். அந்த சாரீக்கு மேட்சாக இந்த டிசைன் எனக்கு பொருந்துன மாதிரி தோணுச்சு. அதனால் இதை நான் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி ஒரே ஒரு ஃப்ளவர் பெட்டல் கொடுத்துட்டு ஒரு மிரர் ஒர்க் கொடுத்துருக்குறேன். எல்லோரும் வாசலில் தான் ரங்கோலி போடுவாங்க. நான் ப்ளவுஸில் ரங்கோலி டிசைன் போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் இதுக்கு வந்து டை நாட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா சில்வர் நாட் கொடுத்துட்டு ஒரு ஃப்ளவர் நாட் மாதிரி பண்ணியிருக்கிறேன். பாருங்க, இது நம்ம கட்டும்போது கொஞ்சம் அந்த இடத்துல விரிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அது டை நாட் டெஸ்ஸல்லே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஈஸியான டிசைன்ஸே அவ்வளோ இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், ஒரு ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிசைன்ஸ். ப்ளவுஸில் நான் போட்டிருக்க இந்த ரங்கோலி எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்களும் உங்களுக்கு உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் மேலும் ப்ளவுஸ் டிசைன் எடுத்து தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கவி ஸ்டிச்சிங்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.